ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 80 ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நலமுடன் சென்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். தினசரி ஆன்மீக குறிப்புகள் ஒவ்வொன்றையுமே நம்ம மறந்து கொண்டு வருகின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வாறான குறிப்புகளை ஞாபகம் வைத்து நம்ம தினம்தோறும் அதை முறைப்படி கடைபிடித்து கொண்டு வந்தாலே நமக்கு அந்த இறையருள் அப்படிங்கிறதும் நமக்கு தேவையான அந்த நேர்மறை ஆற்றல்களுமே நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதான். இறையருள் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை, எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான். அப்படி ஒரு 80 ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே தினசரி காலையில் எழுந்தவுடன் நம்ம கண் குளிர பார்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம், இல்லைன்னா சிவலிங்கம், தெய்வப்படங்கள், நல்ல புஷ்பங்கள், மேகம் சூழ்ந்த மலைகள், தீபம், கண்ணாடி, சந்தனம், மிருதங்கம், கன்றுடன் உள்ள பசு, நம்மளுடைய உள்ளங்கை, மனைவி, குழந்தைகள், இப்படி ஏதாவது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா காலையிலே மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு அன்றைய நாள் நம்ம தொடங்குவது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, தினசரி காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த மனதிற்கு பிடித்த கடவுள் இல்லை குலதெய்வம், இப்படி ஏதாவது ஒரு கடவுளினுடைய அந்த பெயரை பார்த்திங்கன்னா நம்ம உச்சரிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிவபெருமானை எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும். அவரை நம்ம காலையும் மாலையும் நம்ம எழுந்திருக்கும் பொழுதும் சரி, தூங்க செல்லும் பொழுதும் சரி, அவருடைய அந்த திருநாமத்தை நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கூறிவிட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூங்க செல்வதோ இல்லை வேறு இடத்திற்கு செல்வதோ, அமைதியான ஒரு இடத்துல இப்போ தியானம் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய அந்த பெயரை நம்ம நாமத்தை உச்சரிப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி, வேப்ப மரம் இருக்க வேண்டும். அதனால் எந்தவித நோயுமே நமக்கு வராது என்பது ஐதீகம். விஷ ஜந்துக்களுமே நம்மை அண்டாது. தூய்மையான காற்றும் நமக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கிடைத்து கொண்டே இருக்கும். வீடுகளில் பூஜை அறை என்று நம்ம தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. இது இறை சக்தியை பார்த்திங்கன்னா குறைக்கிறதற்கு சமம். அங்கே ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது. மிக குறைந்த பூஜைக்கு பொருட்களை மட்டுமே வைத்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ சுவாமி ஃபோட்டோக்களே நம்ம வைத்திருந்தாலுமே அந்த ஃப்ரேமை பார்த்திங்கன்னா கண்ணாடி உடைஞ்சி இல்லை ஃபோட்டோ கிழிஞ்சிருந்தாலுமே அந்த ஃபோட்டோக்களை நம்ம அப்புறப்படுத்தி நீர்நிலைகளில் போட்டு விடுவது நல்லது. பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது சேதமடைந்திருக்கக்கூடாது. அது உடஞ்சிருந்தாலே பார்த்திங்கன்னா அது ஒரு எதிர்வினைகளை தான் கிளப்பக்கூடியதாக இருக்கும். அதனால் பூஜை அறையில் உடைந்த பொருட்களை வைத்து கொள்ளாதீர்கள். வீடுகள்லையுமே உடைந்த சமையல் கட்டுலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே ஓடாத கடிகாரம், இப்படி செயலிழந்து இருக்கிற எந்த ஒரு பொருளுமே வீட்டில் நம்ம வைத்திருக்க வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள ஒரு படத்தை வாங்கி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நமக்கு நீக்கும் என்று ஐதீகம். அதாவது சிவபெருமானுடைய அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா, சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், இப்படி எல்லாருமே இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து நம்ம மாட்டி வைப்பது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யும் அப்படிங்கிறது. அதே போல் 6வது விஷயம், செவ்வாய், வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி நம்ம கழுவ வேண்டும். கிரானைட் இந்த மாதிரி டைல்ஸ் போட்ட தரைகளாக இருந்தால் ஈர துணியால் நம்ம துடைக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு நம்ம செய்ய வேண்டும். அதாவது விசேஷ நாட்கள், சாமி கும்பிட்ற நாட்கள், இப்படி எல்லா நாளுகளுக்குமே முதல் நாளே வீடை எப்பொழுதுமே சுத்தம் செய்து விட வேண்டும். அன்றைய நாள் நம்ம போய் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அன்றைய நாள் நம்ம பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால் முந்தைய நாளே இதெல்லாம் செய்து விடுவது மிகவும் நல்லது. 7வது விஷயம், நமது வலது உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம்.
அதனால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை நம்ம பார்க்க வேண்டும். இது துவாசன தரிசனம் எனப்படும். 8வது அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது. 9வது விஷயம், அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. 10வது பார்த்தீங்கன்னா, பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் நம்ம பூஜையே செய்யக்கூடாது. இப்போ பூஜை அறையில் பூஜை செய்கிறோம்னாலே, கோயிலுக்குள்ளே போகிறோம்னாலே சும்மா சாமியை கடமைக்குன்னு கும்பிட்டு வரக்கூடாது. மனதார வேண்டிக் கொண்டு அங்கே இருக்கின்ற சுவாமியோட அந்த மந்திரங்கள் எல்லாமே ஊதி இறைவனோட அருள் பெற்ற அந்த திலகத்தையுமே நம்ம நெற்றியில் வைத்து கொண்டு தான் அங்கேருந்து வரணும். அதே போல் நம்ம வீட்டிலையுமே பூஜை செய்யும் பொழுது நெற்றியில் சுவாமியுடைய அந்த திலகத்தை நம்ம வைத்து கொள்ளணும். நெற்றியில் நம்ம வெறும் நெற்றியோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அதிலும் பெண்கள் குங்குமம் வைக்காமல் இருக்கவே கூடாது. 10வது பார்த்தீங்கன்னா, பெண்கள் பூசணிக்காயை எப்பொழுதுமே உடைக்கக்கூடாது. இரு கைகளால் தலையை சொரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது தான். 2 கையாலையுமே தலையை சொரிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேடான விஷயம். அதையுமே செய்யக்கூடாது. அதுக்காக தலை அரிச்சா தலையை சொரியத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்குமே இந்த ஒரு பழக்கம் வைத்திருப்பாங்க, இப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்படி செய்வதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு தரித்திர மாதிரி தான். ஏன்னா அது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா முடி தேவையில்லாமல் வீடுகள்லேயும் சரி நம்ம இருக்கின்ற இடத்துலையும் ஒட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தேவையில்லாமல் தலையில் சொரியதை நிப்பாட்டணும். 12வது விஷயம், கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது கூடாது. மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் பொழுதும் அந்த இடத்துல இருக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதும் சம்மந்தம் இருக்குது, உடல் நலமும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா தேங்காய் உடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது செதறும். அந்த நேரத்தில் தேவையில்லாமல் அது பார்த்தீங்கன்னா மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்வது. அதுக்கப்புறம் 13வது விஷயம், சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை ஒருபோதுமே நம்ம சூடக்கூடாது. 14வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய நிலைகளில், அதாவது நிலைவாசலில் 2 பக்கங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா குங்குமமும் மஞ்சளும் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதனால தீய சக்திகளும் சரி விஷப்பூச்சிகளுமே நம்ம வீட்டிற்குள்ளே வராது அப்படிங்கிறது. 15வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் நம்ம கற்பூர தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அது தானாகவே குளிர்ந்து விடுவது தான் நல்லது. நாம பார்த்தீங்கன்னா அதை அணைக்கக்கூடாது. 16வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் நம்ம 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றுவதாலும், மாலை நேரத்தில் 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். எக்காரணம் கொண்டும் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. நம்ம அகல் விளக்கு, இப்படி மண் விளக்கு இப்படி வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அதை வைத்து பயன்படுத்தணும். இல்லைனா காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றலாம். இது சிறப்பானது. எவர் சில்வரில் நம்ம விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா 17வது விஷயம், நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5ஐயுமே நம்ம ஊற்றி 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தாலே மகாலட்சுமி தேவியின் அருளும் நமக்கு மந்திர சக்திகளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடோட ஒரு வழிபாடை செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ இந்த 48 நாட்கள் இந்த 5 எண்ணெயுமே நம்ம மனதார இறைவனை நினைத்து கொண்டு விளக்கேற்றி ஏற்றும் பொழுது நமக்கு ஒரு விதமான நேர்மறை ஆற்றல்களும் எல்லாத்தையுமே முன்கூட்டிய உணர்ந்த அந்த திறனுமே கிடைக்கின்றது தான் நம்ம இதில் கூறுவது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ நம்ம ஏற்றக்கூடாது. அந்த விளக்கானது அது பாட்டுக்கு ஏற்றி எரிந்து கொண்டு இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் எதையும் போய் நம்ம நோண்டக்கூடாது. விளக்கேற்றும் போதும் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம்ம விளக்கை ஏற்றக்கூடாது. தீப்பெட்டி மூலமாக தான் நம்ம விளக்கேற்ற வேண்டும். நம்ம எப்பொழுதுமே கோயிலுக்கு சென்றாலும் சரி வீட்லேயுமே தீப்பெட்டியை வாங்கி வைத்திருக்கணும். கோயிலில் நம்ம விளக்கு மட்டும் வாங்கிட்டு தீப்பெட்டியை நாட்டியாக கடை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம போகக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது முறைப்படி நம்ம என்னெல்லாம் உபகரணங்கள் தேவையோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் நாமளே செய்து விடணும். அடுத்தவர்கள்ட்ட வாங்குவது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே எல்லாரும் ஒரே நிலையில் கொடுப்பார்கள் அப்படின்னு கிடையாது. நம்ம வாங்கிறோம், அவன் கேட்குறாங்க, கொடுத்துட்டு வாங்கிடுவோம். அவன் மனதிற்குள்ளே என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அதனால் முடிந்தளவு நாமளே எல்லாம் கொண்டு போய் வாங்கி வச்சு விடுவது மிகவும் நல்லது. ஓம் என்ற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து
கூறிக்கொண்டே தியானம் செய்து வந்தாலே அவர் எப்பேற்பட்ட வினைப்பயனையும் வியாதியையும் அவருக்கு நெருங்காது அப்படிங்கிறதான். இப்போ இந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கூறணும்னு சொல்கிறோம், நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூறணும்னு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியாக உச்சரிக்கும் பொழுது தான் இதற்கான அந்த பலன்கள்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு 2-3 நாள் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்து கொண்டே வந்தால்தான் அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மகரிஷி முனிவர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினமுமே இறையருளை தியானத்திலே இருப்பாங்க. அதனால தான் அவர்கள் எல்லாமே முக்காலத்தையும் உணர்ந்து எல்லா விதமான அந்த நேர்மறை ஆற்றல்கள் சக்திகளையுமே பெற்று வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தையும் சேர்க்காமல் தனியாக வைத்து வழங்கினால்தான் அந்த சிறந்த பலன் கிடைக்கும். இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலுமே அவர்கள் பித்ருக்கள். அதனால் அவர்களுடைய புகைப்படத்தை நம்ம தனியாக தான் வைத்து வணங்கணும். தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இறையருள் மிக்க சுவாமி பாடல்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த அந்த பதிகங்களை வீட்டில் கேட்பது, காலையில் தினமுமே கேட்பது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். காலையில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவோஷனல் அப்படிங்கிற அந்த ஒளியானது எழும்பினாலே அந்த வீடு எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கும். வீடும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு தெய்வாம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கடவுளை வணங்கும் பொழுது நம்ம நின்றவாறே தொழுவோம். அப்படி செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு ஒரு பலன் தராது அப்படிங்கிறது தான். அமர்ந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்தபடி நம்ம முழு மனதோடு இறைவனை நம்ம வணங்கி செல்லணும். நம்ம ஆலயங்களுக்கு செல்கிறோம்னா அங்கே வேறு, நம்ம வீட்டிலையாவது பார்த்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்தபடி இறைவனை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா யாராவது தூங்கி கொண்டிருக்கும் போது காலை மாலை வேளைகளில் விளக்கேற்றக்கூடாது. தூங்குபவர்கள் எழுந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும். தூங்குபவர்களின் தலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா தேங்காயுமே உடைக்கக்கூடாது. அப்போ காலையில் நம்ம விளக்கேற்றுவோம், சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுக்கெலாம் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ விளக்கேற்ற முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர்களை சற்று கொஞ்சம் தள்ளி படுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பூஜை தனியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரே ரூமு சிம்பிளாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வது அப்படிங்கிறது சற்று கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம முழு மனதோடு இறைவனை நினைத்து எது செய்தாலுமே அது நமக்கு நன்மையாகத்தான் முடியும். அவர்களை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஓரமாக படுக்க சொல்லிட்டு கூட நம்ம ஏற்றலாம். இல்லைனா அவர்கள் எழுந்த பிறகு கூட நம்ம ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அதே போல் பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். மற்றபடி அனைவருமே பார்த்தீங்கன்னா விபூதியை அப்படியே எடுத்து தான் பூசணும். பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசி சுவாசம் இருக்கும்போது பெண்கள் குங்குமம் விட்டுக்கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுவாமி படங்களை நம்ம வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. அப்படி வடக்கு பார்த்து வைப்பதனால பார்த்தீங்கன்னா நமக்கு சாபம் உண்டாகும் என்பது ஐதீகம். சுவாமிக்கு நம்ம விரதம் இருக்கிறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம், இல்லை அன்றைய தினம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம், இல்லை மாலை போடுறோம். இப்படி பல விஷயங்களில் இறைவனுக்கு விரதம் அப்படிங்கிற முறையை கடைப்பிடிப்போம். விரதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு நம்ம இறைவனை மட்டுமே மனதார நினைத்து அவருக்கு ஒரு வேண்டுதல் செலுத்துகிற மாதிரி. அப்படி நம்ம விரதம் இருக்கின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா யாரிடமும் அனாவசியமாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்கும். எதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம இறைநிலையோடு ஒன்று கலந்திருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையான முறையில் கையாள வேண்டும். மாலை போட்டிருக்கும் பொழுதும் சரி எப்பொழுதுமே சாதுவாகத்தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத வீண் விவாதங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஏன்னா அப்படி ஈடுபட்டோம், தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறோம்னாலே இறைவனை நம்ம அவமதித்ததுக்கு சமமாக கருது. நம்ம விரதம் இருந்ததுமே ஒரு தவறான வேஸ்ட்டாக போயிடும், அந்த வகையில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலை குடுமிய முடியாமலும் தலையில் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டு கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. இல்லை சப்போஸ் நம்ம ஈர துணியோடு தான் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டிய நேரம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு மந்திரத்தை 7 முறை கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த துணியை உதறிவிட்டு கூட உடுத்தலாம். அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் அஸ்திராய பட் என்ற இந்த வார்த்தையை 7 முறை உதறிவிட்டு அதற்கப்புறம் நம்ம உடுத்தி கொள்ளலாம். ஓம் அஸ்திராய பட்.
அப்படிங்கிற வார்த்தை. தினமும் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் நம்ம கேட்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாலை நேரத்தில் கேட்பது பார்த்தீங்கன்னா அவ்வளவு உசிதமானதில்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்பொழுதுமே எல்லாமே வெற்றிகள் தான். காலையில் விழித்தவுடனே நாராயணரையும், இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நம்ம மனதார நினைக்க வேண்டும். கஷ்டங்கள் நீங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்கும் எளிய வழி தீபமேற்றுவது தான். தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபமேற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அடையாது. திரி எரிந்து கருகாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றும் பொழுது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை பார்த்தீங்கன்னா நம்ம சாத்திவிட வேண்டும். காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் இரவில் செய்யும் பாவமும், மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தால் பார்த்தீங்கன்னா பகலில் செய்த பாவமும் தொலைகிறது என்பது ஆன்மீகம். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது கைவிரலால் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. விளக்கு நம்ம கடைசி வரைய எரியிற வரைய பார்த்தீங்கன்னா அது பக்கமே நம்ம எந்த ஒரு கையை வச்சு நோண்டுற அப்படிங்கிற வேலையே ஈடுபடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தெய்வங்களை வழிபடும் பொழுது தையல் உள்ள ஆடைகளை அணியக்கூடாது. ஈரத்துணியை உடுத்து கொண்டும் பூஜை ஜபங்களில் செய்யக்கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி நம்ம வைக்கக்கூடாது. தேங்காய் பார்த்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நம்ம நிவேதனை செய்யக்கூடாது. புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவையும் நம்ம தெய்வங்களுக்கு நிவேதனை செய்யக்கூடாது. மாயிலை கட்டுவது பல தோஷங்களை நமக்கு நீக்கும். மாயிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. உண்மையான மாவிலையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோரணம் கட்டணுமே தவிர சும்மா அழகுக்குன்னு கடைகளில் விற்கிறத நம்ம வாங்கி கட்டக்கூடாது. நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தெய்வ படங்களுக்கும் சரி வீட்டில் அப்படியே லைட்டெல்லாம் போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணி வைப்போம். முடிந்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வாறான மின் விளக்குகளில் வயர்களில் நம்ம அலங்காரம் செய்வது அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது தான். சிம்பிளாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். முடிந்தளவு இந்த மாதிரியான மின் விளக்குகளில் நம்ம இறைவன்களுக்கு வைப்பதை தவிர்த்து விட வேண்டும். அதுவும் பூஜை அறையில் கட்டாயம் இருக்கக்கூடாது. நம்ம வெளியே காரில் வைத்திருக்கோம், அது வேறு. பூஜை அறையில் இவ்வாறான விஷயங்களை நம்ம தவிர்த்து விடுவதே நல்லது. தினசரி நம்ம பிரார்த்தனை என்பது வீட்டு வாசலில் ஓடி வரும் தெளிந்த ஆறு போன்றது. எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை இறைவனிடம் அற்புதப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனது அந்த ஆறு போல் தெளிந்து போயிருக்கும். வீட்டில் பூஜை செய்து முடிந்ததுமே பார்த்திங்கன்னா துளசியை கையில் வைத்து கொண்டு நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ பார்த்திங்கன்னா அந்த இறைவன் விஷ்ணுவும் பார்த்திங்கன்னா நம்ம கூடயே துணையாக வருவார் அப்படிங்கிறது. அதாவது என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார். அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். தெய்வங்களுக்கு நம்ம நிவேதனம் செய்யும் பொழுது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படையில் எண்ணிக்கையில் நம்ம வைப்பது சிறப்பு. அதாவது 2, 4, 6, 8, 10 இப்படி வைக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள், தர்ப்பங்கள், ஸ்மித்துகள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக நம்ம வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்கள் மீது தான் நம்ம வைக்க வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்துகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்தட்டு இவைகளை பயன்படுத்தி நம்ம வைப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. ஏனெனில் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று. பல மகோனதம் ஒரு வலம்புரி சங்கிற்கு உண்டு. அதனால் வலம்புரி சங்கை நம்ம வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி படங்களுக்கும் பூஜைகளுக்கும் பயன்படுத்திய அந்த நிர்மாலிய பூக்கள். நிர்மாலியம் என்பது பார்த்திங்கன்னா பூஜையின் முதல் நாள் போட்டு வாடிய புஷ்பங்களை குறிக்கும். நிர்மாலியங்களை காலில் படாமல் கண்களில் ஒற்றிக்கொண்டு ஏதாவது அதற்கென்று சேமிக்கின்ற தாம்பூலம் இல்லை கூடை பைகளில் போட்டு வைத்திருந்து ஓடும் தண்ணீரில் பார்த்திங்கன்னா அதை நம்ம போட்டு விட வேண்டும் சேகரித்து. நிர்மாலியம் அப்படின்னா முதல் நாள் போட்டு வாடிய புஷ்பங்களை தான் நம்ம நிர்மாலியம் என்று சொல்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி நாட்களில் அந்த கிழமைகளில் பார்த்திங்கன்னா வெண்ணெய்களை ஊற்கக்கூடாது. காரணம் மேற்படி கிழமைகளில் லக்ஷ்மிக்கு உகந்தவை ஆதலாலும் வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாலும் வெண்ணெய் உருக்கக்கூடாது என்பார்கள். உறவினர்கள் வெளியூர் செல்ல வழி அனுப்பிய பிறகு பூஜை முதலியவை நம்ம செய்யக்கூடாது. பெரியவர்களும் சிறியவர்களும்
தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும். வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புகள் பலம் கொள்ளும். அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும். சுவாச பைகளுமே பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. தினம் வாயார ஏதாவது ஒரு நூட்களில் நம்ம படிக்கணும், மற்றவர்களுக்கு கதை சொல்லணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. நம்ம டிவோஷனலான அந்த முன்றைய காலத்தில் பயன்படுத்தின அந்த வரலாற்று மிக்க அந்த விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கூறுவது நம்மளுடைய குரல் வளமும் நல்லது, கேட்பவர்களுக்கும் அது ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதே போல் பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் ஸ்டிக்கர் பொட்டு அணியாமல் குங்கும பொட்டு இட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. எப்பொழுதுமே குங்குமத்தை நம்ம அந்த குங்குமம், திருநீர் இவற்றையே நம்ம பயன்படுத்துவது நல்லது. தேவையில்லாத அந்த அழகுக்குன்னு நம்ம வேறு எதையும் கண்டதையே நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டாம். திருமணமானவர்கள் பார்த்திங்கன்னா பெண்களுடைய அந்த நெற்றி அந்த மேலே பார்த்திங்கன்னா வகிடில் ஆரம்பத்தில் குங்குமம் போட்டு கட்டாயம் வைக்க வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாளும் வகிட்டில் தான் நிரந்தர வாசம் செய்வதனால சுமங்கலிகளுக்கு சகல சௌபாக்கியங்களையுமே மங்கல்யத்தையுமே அளிப்பார்கள். இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இவ்வாறு செய்வது கிடையாது. இவ்வாறு எப்பொழுதுமே நம்மளுடைய முன்னோர் காலத்திலிருந்துமே நெற்றியினுடைய அந்த வகிட்டில் திருமணமான பெண்கள் குங்குமப்பொட்டு வைப்பது தான் மிகவும் நல்லது. அது உடல் ஆரோக்கியம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமையன்று குத்து விளக்கிற்கு குங்குமம், சந்தனம் பொட்டிட்டு பூ சாத்தி குங்குமம், புஷ்பம், மஞ்சள் அச்சையாக குத்து விளக்குக்கு பூஜை செய்வது குடும்ப நலத்திற்கு மிகவும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் துளசியை வளர்ப்பது மிக சிறப்பு. காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா துளசியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும். தானம் கொடுக்கும் பொழுது சிறிது துளசியுடன் தானம் நம்ம கொடுக்க வேண்டும். துளசியோடு தரப்படாத தானம் வீண் அப்படின்னும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் ஏதாவது ஒரு தானம் கொடுக்குறோம்னா அதில் துளசி இலையோடு நம்ம கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போல் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும். சீவல் பொட்டலத்தை வைக்கக்கூடாது. வெற்றிலை இரட்டைப்படை எண்ணிலையில் தான் வைக்க வேண்டும். 2 வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கு நம்ம வைக்க வேண்டும். வெற்றிலை நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதி, காம்பிலும் பார்த்தீங்கன்னா மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே வெற்றிலை காம்பை கிள்ளி விட்டு வெற்றிலையை நம்ம கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும். வெற்றிலையோட நுனிப்பாகம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறும் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் வெற்றிலையின் காம்பு பகுதி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வலதுபுறம் இருக்கும். சுவாமிகளுக்கு நம்ம படையல் செய்யும் பொழுது அந்த படையலை படைக்கும் பொழுது வாழை இலை போட்டு தான் நம்ம படைக்கிறோம். அப்படி வாழை இலை போடும் பொழுது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாழை இலையை நம்ம போடும் பொழுதும் அதுலேயுமே நம்ம நேராக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் ஏன் இப்படி போடணும் எதுக்குன்னு கேள்விகளை கேட்பது விட்டுவிட்டு நம்ம சரிவர செய்தாலே மிகவும் நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்றால் செய்து விடுங்கள். விளக்கேற்றிய பின் பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்கள் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றித்தர வேண்டும். சின்ன வயதிலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இவ்வாறான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது அவர்களுடைய ஃப்யூச்சரும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் அடிக்ஷன் ஆகி தவறான பாதைக்கு போக கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லவைகளை நம்ம இளம் வயதிலேயே கற்றுக் கொடுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும். தலையை விரித்து போட்டிருந்தால் லக்ஷ்மி தேவி பார்த்திங்கன்னா வீடுகளில் தங்க மாட்டாள் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைப்போம். சுவற்றில் மாட்டி வைத்திருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, அந்த பூக்களை வைக்கும் பொழுது சுவாமிகளுடைய முகத்தை நம்ம என்றைக்குமே மறைக்கக்கூடாது. மறைக்கிற வகையில் வைத்து விடக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து வைக்கணும். முகமும் பாதமும் திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். செல்வத்திற்கு தெய்வங்களான வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி, குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது. வீட்டின் உள்ளதான் இவர்களுடைய படம் பார்த்திங்கன்னா இருக்கணும். அதே போல் பூஜை அறையிலேயோ வீட்டில் உள்ள தெய்வ படங்களையோ கிழக்கு நோக்கி நம்ம வைக்க வேண்டும். வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து வணங்கலாம். தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் முடியாவிட்டால்
தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளையும் பார்த்து படங்களை நம்ம மாட்டி வைக்கலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம நிறைய சுவாமி படங்களையோ இல்லை தெய்வ சிலைகளோ வைக்கிறோம் என்றாலும் பார்த்தீங்கன்னா அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வ சிலைகளுக்குமே இடையில் போதிய இடம் விட்டு தான் நம்ம வைக்க வேண்டும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எங்கே சென்றாலுமே கோயில்களில் அங்கே இருக்கின்ற அந்த தெய்வத்துடைய புகைப்படங்கள் வாங்கிட்டு வந்து இப்படி பூஜை அறையை வைப்பாங்க. அது அவர்களுடைய விருப்பம், அதை நம்ம எந்த வகையிலையும் குறை சொல்வது கிடையாது. அப்படி வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை நெருக்கமாக நம்ம வைக்கக்கூடாது. 1-2 படம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கண்ணுக்கு குளிர்ச்சியோடு இருக்கணும். அதிகமாகவும் வாங்கி நம்ம நெருக்கமாக வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியுமே நம்ம சுவாமிக்கு படைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள் ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழங்கள் இப்படியான இதை நம்ம இறைவனுக்கு படைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பியுமே அது வேறு வகையில் சமைத்து அதை திரும்பியுமே நிவேதனமாக இறைவனுக்கு படைக்கக்கூடாது. அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நம்ம நிவேதனம் செய்யக்கூடாது. பாத்திரத்தில் உள்ளதை இலையில் வைத்து தான் நம்ம நிவேதனம் செய்யணும். திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னா பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் நம்ம தொடக்கூடாது. தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. அவரவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வீடு வாசல் தூத்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களுக்கே செல்லணும். வீடு அலங்கோலமாக போட்டு கோயிலில் போய் நம்ம இறைவனை வேண்டுவதில் எந்த ஒரு பயனுமே நமக்கு கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பூஜைக்கு பயன்படுத்துகின்ற அந்த எரியும் விளக்கில் எண்ணெயை அல்லது நெய் அந்த நெருப்பை தொடுவது அப்படிங்கிறது கூடாது. அதை தொட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்ணெயை தலையில் தடவி கொள்ளக்கூடாது. சுவாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது. ஒரு நாள் வச்சுட்டோம், அது காஞ்சிருச்சுனாலே நம்ம எடுத்து வச்சிடலாம். சும்மா கூட நம்ம பூஜை செய்யலாம். காஞ்ச பூக்களை மட்டும் வைத்துக்கிட்டு அப்படியே பூஜை செய்யக்கூடாது. விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியுமே நம்மோட வருவதாக ஐதீகம். அதனால் வேறு எங்கேயுமே செல்லக்கூடாது. நேராக கோயிலேருந்து திரும்ப வீட்டுக்கு தான் போகணும். வேறு எங்கேயும் போய் கதை பேசுகிறோம் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. ஸ்வஸ்திக், ஸ்ரீசக்கரம், ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை நம்ம வாசல் கதவிலேயோ அல்லது வாசலையோ உள்ளேயோ நேரெதிரோ நம்ம ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும். வெளியே செல்லும் பொழுதும் சட்டை பையில் நம்ம இவ்வாறான சின்னங்களை வைத்து கொள்ளலாம். வீட்டினுடைய கதவுல கூட பார்த்திங்கன்னா தெய்வம் பதித்த விநாயகரையோ இல்லை லக்ஷ்மி தேவியோ இவ்வாறான அந்த கதவுகளை நம்ம வைப்பது வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வராது அப்படிங்கிறது. அதே போல் வாசலுக்கு நேரெதிரே வாசலை பார்த்தவாறு சிரிக்கும் குபேரரையோ இல்லை நம்ம புத்தர் சிலையோ வைப்பது பார்த்திங்கன்னா வீட்டிற்கு தனலாபம் வளமை வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேற்கூறிய பல விஷயங்களில் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறோம். இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் கடைபிடிப்பது அப்படிங்கிறது இயலாது தான். இதில் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வரலாம். அவர்களுக்கு அந்த பலனும் பார்த்திங்கன்னா கிடைத்து கொண்டு இருக்கலாம். மேலும் ஏதாவது சில விஷயங்களில் தவறு செய்திருந்தாலுமே அதை நம்ம திருத்தி கொண்டு அதை இனிமேலும் கடைபிடித்து கொண்டு வந்தாலே அந்த பலனும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.